இப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வந்துடும். அப்போ அந்த மக்கள் வாழுகிற வாழ்க்கையில் இப்போ நான் அதற்கான ஒரு வரைபடம், அந்த மக்கள் எப்படி வாழ்வாங்க, அவங்களுடைய ஊர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வரைபடத்தை நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த வரைபடத்தின்படி மக்கள் வாழும்போது அந்த ஊரில் ஒரு திருமணம் எங்கே நடக்கும் அப்படின்னா அங்கே ஒரு விதிமுறை இருக்குது. ஒரு ஊர்க்காரங்க இன்னொரு ஊருக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு ஒரு விதிமுறை இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு திருமணம் என்பது அவங்க ஒரு திருமணம் ஒரு வீட்டில் நடக்குது அப்படின்னா, ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அவங்கள யாராவது ஒருத்தருக்கு திருமணம் நடக்குதுன்னா, அப்போ அவங்க நண்பர்கள் பக்கத்து ஊர்லேயே இருப்பாங்க, உறவினர்கள் பக்கத்து ஊர்லேயும் இருப்பாங்க, தெரிந்தவர்கள் பக்கத்து ஊர்லேயும் இருப்பாங்க. அவங்க அந்த திருமணத்துக்காக வர வேண்டியிருக்கும். அப்போது ஒரு ஊருக்குள்ளே இன்னொரு ஊருக்காரங்க நுழையக்கூடாதுங்கிற விதிமுறை இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு திருமணம் ஒரு வீட்டில் நடக்குது அப்படின்னா, வெளியூர்காரங்க அந்த திருமணத்திற்கு அந்த திருமணம் நடைபெறுகிற அந்த குடும்பத்தாருக்கு சொந்தக்காரங்க வெளியூரில் இருப்பாங்க, வேண்டியவர்கள் வெளியூரில் இருப்பாங்க, தெரிந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் வெளியூரில் இருப்பாங்க. வெளியூரில் இருக்கும்போது அவங்க எப்படி அந்த திருமணத்துக்கு வர முடியாது. அப்போது என்ன பண்ணணும்னா, திருமணத்தை எங்கே நடத்த வேண்டும் என்றால், இரு ஊர்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் ஒரு சாலை இருக்கும். இரு ஊர்களுக்கும் இடைப்பட்ட பகுதி ஒரு சாலை தான், ஒரு இடைவெளி. ஒரு ஊருக்கும் அடுத்த ஊருக்கும் இடையே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சாலை தான். அந்த சாலையை கடந்தால் இன்னொரு ஊர். இதுதான் ஒரு ஊருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஊர்லேருந்து நம்ம இன்னொரு ஊருக்கு போகணுன்னா நிறைய தூரம் போகணும். ஒரு 2-3 கிலோமீட்டர் போனால் இன்னொரு ஊர் வரும். அந்த ஊரை கடந்து இன்னொரு 2-3 கிலோமீட்டர் போனால் இன்னொரு ஊர் வரும். அப்போ ஒரு ஊருக்காரங்களுக்கும் இன்னொரு ஊருக்காரங்களுக்கும் ரொம்ப தொலைவு. அதனால தான் ஒரு ஊருக்காரங்களுக்கும் இன்னொரு ஊருக்காரங்களுக்கும் பகைமை ஏற்பட்டு விடுகிறது. சண்டைகள் வருவது காரணம். நீ அந்த ஊருக்காரன் இந்த ஊருக்காரன் சண்டை போடுறது காரணம். நம்முடைய இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நான் வடிவமைத்துள்ள அந்த வடிவமைப்பின்படி அது ஒரு கண்டுபிடிப்பு. நான்னா என்னுடைய தனிப்பட்ட விருப்பம்னு நினச்சிக்காதீங்க. அதனால் அதை கண்டுபிடிப்பாக பாருங்கள். அப்படி இருக்கும்போது ஒரு ஊருக்கும் அடுத்த ஊருக்கும் இடையே எவ்வளோ தூரம் இருக்குதுன்னா வெறும் 3 வழிச்சாலை தான் இருக்கிறது. 3 வழிச்சாலைன்னா என்னன்னா, பெண்கள் போவதற்கும் வருவதற்கும் ஒரு சாலை, ஒரு வழி, 6 அடி அகலம் கொண்ட ஒரு வழி. ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இடையில் ஒரு 3 வழிச்சாலை தான் இருக்கும். 3 வழிச்சாலையின் விளக்கம் என்னென்னா, அதில் 3 வழிகள் இருக்கும். ஒரு வழி ஒரு சாலை என்பது 3 வழிகள் இருக்கும். எல்லா சாலைகளும் 3 வழிகள் இருக்காது. பிரதானமான சாலைகள் மட்டும்தான் 3 வழிகளோடு இருக்கும். அப்போ அந்த ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இடையில் ஒரு 3 வழிகள் போகுது அப்படின்னா 3 வழி கொண்ட சாலை அமைக்கப்பட்டிருக்கும். அதில் ஒரு வழி என்பது 6 அடி அகலம் கொண்டது. ஒவ்வொரு வழியும் 3 வழிகள் இருக்குல்ல, அதில் ஒவ்வொரு வழியும் 6 அடி அகலம் கொண்டது. ஒரு 6 அடி அகலம் கொண்ட அந்த ஒரு வழியில் பெண்கள் போவதற்கும் வருவதற்கும் பயன்படுத்துகிற வழி. இன்னொரு வழிங்கிறது ஆண்களும் பெண்களும் பயன்படுத்துகிற, சேர்ந்து நடக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆண் தனக்கு தெரிந்த பெண்களோடு பேசிக்கொண்டு நடக்கிறான் என்றால் அந்த நடுவழியை பயன்படுத்த வேண்டும். அது தங்கச்சியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், பேத்தியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆண் பெண்களோடு, அவனுக்கு தெரிந்த பெண்களோடு பேசிக்கொண்டு நடக்கும்பொழுது அந்த நடுவழியை பயன்படுத்த வேண்டும். அப்புறம் இந்த இடது பக்கம் இடது பக்கம் உள்ள வழியில் பெண்கள் மட்டுமே போகிறது மட்டும் வர்றதுக்காக பயன்படுத்துகிற வழி. அப்புறம் அடுத்த நடுவழி, அந்த 3 வழிகளில் நடுவாக உள்ள அந்த வழி என்பது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து பேசிக்கொண்டு போவதற்காக பயன்படுத்துகிற வழி. பேசிக்கொண்டு போவதற்காகவும் வருவதற்காகவும் பயன்படுத்துகிற வழி. அப்புறம் வலது பக்கம் உள்ள வழி என்பது ஆண்கள் மட்டும் பயணிக்கின்ற வழி. இப்போ நடுவில் உள்ள வழி இருக்குல்ல, அதில் ஆண்கள் எப்போ வரணும் அப்படின்னா, அவன் தனியாக நடந்து வரக்கூடாது. அவங்ககிட்ட யாராவது பெண்கள் பேசுகிறாங்க, அவனுக்கு தெரிந்த பெண்கள், அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், பேத்தியாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், இப்படி யாராவது ஒருத்தர் அவரிடம் பேசி கொண்டு வருகிறார்கள் அந்த ஆணிடம், அப்படி அந்த பெண்ணின் துணையோடு தான் அந்த நடுவழியை பயன்படுத்த வேண்டும். பெண்ணின் துணை இல்லாமல் அந்த ஆண் எந்த ஒரு ஆணும் அந்த நடுவழியை பயன்படுத்தக்கூடாது. 3 வழிகளில் உள்ள அந்த நடுவில் உள்ள அந்த வழியை பயன்படுத்தக்கூடாது. இடது பக்கம் உள்ள வழி என்பது பெண்கள் மட்டும் போவதற்கும் வருவதற்கும் உள்ள வழி. அந்த ஒரு வழி என்பது 6 அடி அகலம் கொண்டது. 3 வழிகளும் தலா 6 அடி அகலம் கொண்டது. ஒரு வழியையும் இன்னொரு வழியையும் பிரிக்கின்ற அந்த இடைப்பட்ட பகுதி இருக்குல்ல, அது 2 அடி அகலம் கொண்டது. அந்த 2 அடி அகலம் உள்ள அந்த ஒரு வழியையும் இன்னொரு வழியும் பிரிப்பதற்காக உள்ள அந்த 2 அடி அகலம் கொண்ட அந்த பகுதியில், அந்த இடைவெளியில் ஏதாவது மரங்களை நடலாம். மரங்கள்னால் அது பழங்களையும் காய்கறிகளையும் கனிகளையும் தருகிற மரங்கள், செடிகள் நடப்படுகிற இடம். உதாரணத்துக்கு பப்பாளி பழம் நடலாம், வாழை மரம் நடலாம்.
2 அடி அகலம் அந்த இடத்துல இருக்குது. அதில் ஒரு வாழை மரம் நடலாம், பப்பாளி மரம் நடலாம். பப்பாளி மரம் நடலாம். வாழை மரம் நட்டாங்கன்னா அப்புறம் நடக்க முடியாது. இந்த 6 அடி அகலம் கொண்ட வழிகளில் அது இடையூறாக அமையும். அதனால் இடையூறு எதுவும் ஏற்படாத வகையில் மக்களுக்கு உணவுகளை தருகிற பழங்களை தருகிற காய்கறிகளை தருகிற ஒரு மரங்களையோ செடிகளையோ நடலாம். அது இந்த வழிகளை பிரிப்பதற்காக இடைப்பட்ட 2 அடி அகலமுடைய ஒரு வழியும் இன்னொரு வழியும் பிரிக்கின்ற அந்த பகுதி அது. இப்படி 3 வழிகள். 3 வழியில் இடது பக்கம் உள்ள வழி என்பது பெண்கள் மட்டும் போவதற்கும் வருவதற்காகவும் உள்ள வழி. வலது பக்கம் உள்ள வழி என்பது ஆண்கள் மட்டும் போவதற்கும் வருவதற்கும் உள்ள வழி. நடுவில் உள்ள வழி இருக்குல்ல, அது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து நடப்பதற்கான வழி. ஆண்களும் பெண்களும் பேசிக்கிட்டு வராங்க. அதற்காக அந்த நடுவில் உள்ள வழியை ஆண்களும் பெண்களும் பயன்படுத்திக்கணும். இப்போது ஒரு பெண் துணை இல்லாமல் அந்த நடுவழியை ஆண் பயன்படுத்தக்கூடாது. அவன் தனியாக நடந்து போகிறான் அப்படின்னா அவனுக்குன்னு வலது பக்கம் உள்ள ஆண்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அந்த வழிக்கு ஆண்கள் போய்விட வேண்டும். தனியாக வரும்போது இந்த நடுவழியை பயன்படுத்தக்கூடாது. ஒரு பெண்ணின் துணை இல்லாமல் இந்த நடுவழியை ஆண் பயன்படுத்தக்கூடாது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பெண்கள் இந்த 3 வழியையும் பயன்படுத்துவாங்க. பெண்கள் அவங்க பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள இடதுபுறமாக உள்ள பெண்களுக்குன்னே ஒதுக்கப்பட்டுள்ள அந்த வழியையும் பயன்படுத்துவாங்க. நடந்து போவாங்க, அதில் நடந்து வருவாங்க. அப்புறம் நடுவில் உள்ள வழி, அதில் ஆண் துணை இல்லாமல் கூட பெண்களால் பயன்படுத்த முடியும். அவர்களுக்கு அந்த உரிமை உண்டு. அந்த 3 வழிகளில் 3 வழியுமே ஆண்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள அந்த வலதுபுறம் உள்ள ஆண்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள அந்த வழியையும் பெண்கள் பயன்படுத்துவாங்க. போவதற்கும் வருவதற்கும் பயன்படுத்துவார்கள். அதனால் இந்த வழிகளில் உள்ள விதிமுறைகள் ஆண்களுக்கானது தான். பெண்களுக்கு அதில் எந்த விதிமுறையும் கிடையாது. இப்போ ஆண்கள் மட்டும்தான் ஆண்களுக்காக வலதுபுறம் ஒதுக்கப்பட்டுள்ள அந்த 3 வழிகளில் வலதுபுறமாக உள்ள அந்த வழி ஆண்களுக்கு மட்டும் சொல்லக்கூடாது, ஆண்கள் பயன்படுத்துகிற வழி. ஏன்னா அந்த வழியை பெண்களும் பயன்படுத்தலாம். அப்புறம் நடுவில் உள்ள வழி என்பது ஆண் எப்போ பயன்படுத்தணும்னா பெண்ணின் துணை இல்லாமல் அந்த நடுவில் போகிற வழியை பயன்படுத்தக்கூடாது. ஒரு பெண் துணை இருக்கணும். அவனோட அக்காவோ அம்மாவோ தங்கச்சியோ மகளோ பேத்தியோ மனைவியோ காதலியோ யாராவது ஒருத்தர் தெரிந்தவர்கள் அவனுக்கு துணையாக வர வேண்டும். அப்போது தான் அந்த நடுவழியை பயன்படுத்தணும். இல்லைனா அவனுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள வலதுபுறம் உள்ள அந்த வழியில் போய் நடந்து போகணும் வரணும். இதில் பெண்கள் இந்த 3 வழியையும் பயன்படுத்துவார்கள். அவர்களுக்கு இந்த வழிகளில் உள்ள விதிமுறை கட்டுப்பாடுகளும் கிடையாது. அவங்க எந்த வழியிலையும் போகலாம் வரலாம். அது ஆனால் ஒரு பெண் ஒரு ஆணை கூட்டிக் கொண்டு பெண்களுக்குன்னு ஒரு வழி இருக்குல்ல, இப்போ இடதுபுறம் அதில் பெண்கள் மட்டும்தான் போகணும். ஒரு பெண் தன்னுடைய தம்பியையோ தன்னுடைய மகனையோ கூட்டிக் கொண்டு தன்னுடைய பேரனையோ கூட்டிக் கொண்டு அந்த பெண்களுக்குன்னு உள்ள வழியில் போகக்கூடாது. பெண்களுக்காகவே ஒதுக்கப்பட்டுள்ள பெண்களுக்கு மட்டும் என்று ஒதுக்கப்பட்டுள்ள இடதுபுறமாக வருகிற அந்த வழியில் பெண்கள் ஆண்களை கூட்டிக் கொண்டு நடக்கக்கூடாது. அதில் ஆண்களுக்கு இடம் கிடையாது. மற்றபடி பெண்கள் இந்த 3 வழிகளில் எந்த ஒரு வழியிலையும் போகலாம். இது அப்போ இந்த ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இடைப்பட்ட பகுதி என்பது இந்த 3 வழி சாலை தான். இரு ஊரை சார்ந்தவர்கள் இந்த மாதிரி விதிமுறையை பின்பற்றி தான் அந்த சாலையில் நடக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது யாராவது ஒரு ஆண் இந்த விதிமுறையை மீறுகிறான், பெண்கள் வருகின்ற அந்த இடதுபுறம் உள்ள அந்த சாலையில் அவன் நடந்து செல்கிறான், ஆண்கள் அந்த பக்கம் வரவே கூடாது, அந்த வழியை பயன்படுத்தக்கூடாது. ஆனால் அந்த வழியில் ஒரு ஆண் நடந்து போகிறான் அப்படின்னா அவன் இப்போ அந்த விதிமுறையை மதிக்க மாட்டேங்கிறான், இந்த ஊரில் உள்ள விதிமுறையை அவன் மதிக்க மாட்டேன் என்கிறான். அப்போ அவனை தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம். இவன் விதிமுறையை மதிக்க மாட்டேங்கிறான், விதிமுறையை மீறுகிறான், இவன் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டியவன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தெரிஞ்சிடும். அவன் மேலே புகார் கொடுத்து தண்டனை வாங்கி கொடுக்கப்படும். ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இடையில இந்த 3 வழி கொண்ட சாலை தான் இருக்கும். அந்த சாலையை கடந்து விட்டால் இன்னொரு ஊருக்கு நீங்கள் போயிடலாம். அப்புறம் இந்த சாலையின் இருபுறங்களும் என்ன இருக்கும்னாக்கா கிணறுகள் இருக்கும், குடிநீர் கிணறு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் குடிநீர் கிணறு இருக்கும், குளிக்கிற கிணறு இருக்கும். 2 ஊர்க்காரங்களுக்கும் இந்த கிணறு பொதுவானது, இந்த சாலையும் பொதுவானது. அதனால் 2 ஊர்க்காரங்களும் அந்த ஊரை விட்டு வெளியே வந்தால் ஒரு ஊர்க்காரங்க இன்னொரு ஊர்க்காரங்களோட பேசுகிறதுக்கான இடங்கிறது எதுனாக்கா இந்த சாலை தான். இரு ஊரை சேர்ந்தவர்கள் எங்கு பேசிக்கொள்வார்கள், எங்கு சந்தித்து கொள்வார்கள். ஏன்னா ஒரு ஊர்க்காரங்க இன்னொரு ஊருக்கு போகக்கூடாது, இன்னொரு ஊருக்குள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு ஊருக்குள்ளே நீ நுழையணுன்னா, ஒரு ஊர்க்காரன் இன்னொரு ஊருக்குள்ளே நுழையணுன்னா அந்த ஊரில் உள்ள ஏதாவது ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்போ தான் அந்த ஊருக்குள் நுழைவதற்கு அவனுக்கு உரிமை இருக்கிறது. சரி, அப்போ 2 ஊர்க்காரங்க எப்படி தான் பேசிப்பாங்க? 2 ஊர்க்காரங்களும் 2 ஊருக்கும் வெளியில் உள்ள அந்த சாலை இருக்குல்ல, பொதுவான சாலை, 3 வழி கொண்ட அந்த சாலையில்
அது ஊரின் எல்லைக்கு வெளியே அந்த சாலை இருக்கும், 3 வழிச்சாலை. அந்த சாலைக்கு வந்து இரு ஊரை சேர்ந்தவர்களும் வெளியில் வந்து பேசிக்கலாம். தங்களுடைய நண்பர்கள் யாராவது இருப்பாங்க, வெளியில் வந்து அந்த பொதுவான சாலையில் சந்தித்து பேசிக்கொள்ளலாம். அந்த மாதிரியான நடைமுறை அங்கே இருக்குது. அந்த சாலையில் வந்து இரு ஊர்களுக்கும் இடையே உள்ள அந்த பொதுவான சாலையின் இருபுறங்களிலும் குறிப்பிட்ட இடைவெளியில் கிணறுகள் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த சாலையின் ஓரங்களில் குடிநீர் கிணறு, அப்புறம் குளிக்கிற கிணறு, ஆண்களும் பெண்களும் சேர்ந்து குளிக்கிற கிணறு, ஆண்கள் மட்டும் குளிக்கிற கிணறு, பெண்கள் மட்டும் குளிக்கிற கிணறு, அப்புறம் குடிநீர் கிணறு, அப்புறம் கழிப்பிட கிணறு, பெண்கள் மட்டும் பயன்படுத்துகிற கழிப்பிட கிணறு, ஆண்கள் மட்டும் பயன்படுத்துகிற கழிப்பிட கிணறு. கிணறுனாக்கா இப்போ பக்கத்தில் கழிப்பிடம் இருக்கும், அந்த கழிப்பிடம் இருக்கும், அதாவது மலம் கழிக்கிற இடம் அங்கே இருக்கும், திறந்த வெளி கழிப்பிடம். மரம் கழித்து விட்டு இப்போ குட்டி கழுவணும் அப்படின்னா அதுக்கு தண்ணி எங்கே எடுப்பாங்க? அந்த கிணறு, அதுக்குன்னு தான் உள்ள ஒரு கிணறு, அதுதான் கழிப்பிட கிணறு. அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் தண்ணி கோரிக்கலாம். அதை வந்து குளிக்கிறதுக்காக யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. இப்படி சாலையின் இருபுறங்கள் அல்லது ஏதாவது ஒரு புறத்தில் குறிப்பிட்ட இடைவெளியில் மக்களின் பயன்பாட்டுக்கு, பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு இரு ஊரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த ஊரை விட்டு வெளியே வரும்போது அவர்கள் சந்தித்து கொள்கிற இந்த 3 வழிச்சாலையில் அந்த மாதிரி குடிநீர் கிணறு, அந்த ஒரு 3 வழிச்சாலையில் மக்கள் சந்தித்து பேசிக்கொள்வார்கள். அப்புறம் அந்த சாலையின் ஓரங்களில் வந்து குடிநீர் கிணறு, குளிக்கிற கிணறு, ஆண்கள் மட்டுமே குளிக்கிற கிணறு, பெண்கள் மட்டுமே குளிக்கிற கிணறு, ஆண்களின் கழிப்பிட கிணறு, பெண்களின் கழிப்பிட கிணறு, கழிப்பிடத்தில் பயன்படுத்தப்படுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட கிணறு அது இருக்கும். அப்புறம் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து குளிக்கிற கிணறுகளும் அங்கே இருக்கும். அது ஒரு 30 அடி நீளம் இருக்கும், ஒரு 10 அடி அகலம் இருக்கும். 30 அடி நீளம் அல்லது 40 அடி நீளம், ஒரு நீளமான கிணறு, ஒரு நீச்சல் குளம் போல் இருக்கும். இந்த மாதிரி இரு ஊரை சேர்ந்தவர்களும் அந்த பகுதியில் வந்து சந்தித்து கொள்ளலாம், பேசிக்கொள்ளலாம். ஆனால் ஒரு ஊருக்குள்ளே போகக்கூடாது. இரு ஊரை சேர்ந்தவர்களும் பேசிக்கொள்வதற்கு இந்த இரு ஊருக்கும் இடையே உள்ள இந்த நடுவில் உள்ள இந்த சாலையை பயன்படுத்தி கொள்ளலாம். அது மாதிரி ஒரு திருமணம் நடந்தால் இந்த சாலையில் தான் திருமணம் நடைபெறும். ஏன்னா ஒரு திருமணத்தின் போது அந்த திருமணத்திற்கு வேண்டியவர்கள் வெளியூரில் இருப்பார்கள், உறவினர்கள், அவங்கெல்லாம் வர வேண்டியிருக்கும். அதனால் ஒரு திருமணத்தை காரணம் காட்டி ஒரு ஊருக்குள் நுழைவதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. அதனால் ஒரு திருமணமே எங்கே நடைபெறும் அப்படின்னா 2 ஊருக்கும் வெளியே, அந்த 2 ஊருக்கும் பொதுவாக உள்ள அந்த சாலை, 2 ஊரின் எல்லையை கடந்து வெளியே வரும்போது ஒரு சாலை தான், 2 ஊர்களையும் பிரிக்கிற இடமே அந்த சாலை தான். இந்த சாலையை கடந்து விட்டால் இன்னொரு ஊருக்கு நீ போய்விடலாம், இன்னொரு ஊரின் எல்லை வந்துவிடும். ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இடைப்பட்ட ஒரு இடைவெளி எவ்வளவுன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 அடி தான் இருக்கும். 30 அடி இடைவெளி தான் ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் உள்ள இடைவெளி. அந்த அளவுக்கு ஒரு ஊருக்காரங்க இன்னொரு ஊருக்கும் அது ரொம்ப பக்கம். அப்படி தான் அதை நான் வடிவமைத்திருக்கிறேன். ஏன்னா மக்கள் இது மாதிரியே குடியிருப்புகளில் வந்து ஒரு நெருக்கம் இருக்கணும். ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்குமான தொலைவு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இருக்கக்கூடாது, ரொம்ப பக்கம். நான் ஒரு 30 அடி தான் வச்சுருக்கேன். ஒரு சாலையை கடந்து விட்டால் இரு ஊர்களுக்கும் பொதுவாக உள்ள அந்த 3 வழி சாலையை கடந்து விட்டால் அடுத்த ஊர் வந்துடுது. அப்படி இருக்கும்போது இதனால் என்ன நன்மை அப்படின்னா, இப்போ திருமண உறவுக்கு நிறைய ஆண்கள் பெண்கள் திருமணம் செய்துக்கும்போது மணப்பெண் தேவை, மணமகன் தேவை. அப்படி இருக்கும்போது ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் நிறைய இடைவெளி 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து மக்களுக்கு இடையே அந்த தொடர்பு என்பது குறைந்து விடும். இன்னொரு ஊரில் போய் பெண் எடுக்கணும், அவன் யார், நல்லவங்களா கெட்டவங்களா, பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்லாம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்காது. தெரிந்து கொள்வதற்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்காது. அதனால் வந்து மக்கள் எப்போவுமே அவருடைய குடியிருப்புகள் மக்கள் எப்போவுமே அருகருகே வசிக்க வேண்டும். இதன் மூலம் அவர்களுக்கு பிடித்தமானவர்களை அவர்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். நம்ம ஒரு ஊரில் வந்து ஒரு ஊரில் இப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு ஊரில் 4800 பேர் வசிக்கிறாங்க. அந்த ஊரின் எல்லை முடிஞ்ச உடனே ஒரு 3 வழி சாலை வருகிறது, அது தொடர்ந்து இன்னொரு ஊர் வந்துடுது. அப்போது ஒரு 4800 பேர் கொண்ட ஒரு ஊரில் வந்து 4800 பேர் வசிக்கிறாங்க. அது மாதிரி இன்னொரு ஊர்லேயும் 4800 பேர் வசிப்பாங்க. அப்போ ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இடையில போகிறது வந்து இந்த 3 வழி சாலை தான். 3 வழி சாலை தான் ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இடையே உள்ள இடைவெளியின் அளவு ஒரு 30 அடி தான். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, மக்கள் வந்து ஒருவருக்கொருவர் சந்தித்து பேசிக்கொள்வது, இதன் மூலம் அவர்களுக்கு விருப்பமானவர்களை தேர்வு செய்து திருமணம் செய்து கொள்ளலாம். அந்த பிரச்சனை வராது. இப்போ இந்த ஊரில் கொஞ்சம் பேர் தாங்க இருக்காங்க, 100 பேர் தான் இருக்காங்க, 500 பேர் தான் இருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஊர் பார்த்திங்கன்னா அது ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி போகணுங்க. அப்படிங்கும்போது அங்கே ஒரு 500 பேர் தான் இருக்காங்க. இந்த பக்கமாக ஒரு ஊர் இருக்குதுங்க, அது ஒரு 6-7 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது.
அங்கே பார்த்தீங்கன்னா 300 பேர் தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்களுக்கு இடையில ஒரு கல்யாணம் நடக்கும்போது, இவங்களுக்கு இடையில ஒரு மணமகன் தேவை அப்படின்னு வரும்போது, அங்கே யாருமே இல்லைங்க, எங்கள் ஊரில் எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகிப்போச்சு அப்படிம்பாங்க. அந்த ஊரில் போய் தேடி பாருங்கள், அங்கே யாராவது கல்யாணம் ஆகாதவங்க இருப்பாங்க. அப்போ கல்யாணம் ஆகாமல் இருந்தாலே போதும், அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம். பிடிச்சிருக்கா பிடிக்கலான்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி மணப்பெண் கிடைக்கிறதே, மணமகன் கிடைக்கிறதே, ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதே பெரிய விஷயம். சுத்தப்பட்டு கிராமம் எல்லாம் தூரமாக இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் 500 600 பேர் தான் இருக்காங்க. அதனால் மாப்பிள்ளை கிடைச்சாலே கல்யாணம் பண்ணி வச்சிரு, அவன் வயசானவனாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு, உனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை, உனக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதனால் எவன் அங்கே இருக்கானோ தெரியல, வயசானவன் தான் ஒருத்தன் இருக்கான், பொண்டாட்டி செத்து போயிட்டா, வயசு 50 வயசு, அவனை வேணால் கல்யாணம் பண்ணிக்கிறியா, வேறு வழி இல்லைம்மா அப்படின்ற மாதிரி ஆகிடும். அப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நான் வடிவமைத்த அந்த ஊரில் ஒரு ஊரில் 4800 பேர் வசிக்கிறாங்க. 300 கூட்டு குடும்பம். ஒரு கூட்டு குடும்பத்தில் 16 பேர், 30 தெருக்கள் உள்ளது. ஒரு ஊரின் எல்லை முடிஞ்ச உடனே இன்னொரு ஊர் ஆரம்பிச்சிருது. ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இடையில் ஒரு 3 வழி சாலை, 3 வழிகள் கொண்ட சாலை அந்த ஒரு ஊரையும் இன்னொரு ஊரையும் பிரிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. அந்த சாலையை கடந்து விட்டால் இன்னொரு ஊர் வந்துடுது. அப்போ இன்னொரு ஊர்லேயும் 4800 பேர் வசிப்பாங்க. அப்போ ஒரு ஊரை சார்ந்தவர்கள் இன்னொரு ஊருக்குள்ளே போகக்கூடாது. ஆனால் அந்த ஊரை சார்ந்தவர்கள் அந்த ஊருக்கு வெளியே அந்த பொதுவான சாலை வெறும் 30 அடி இடைவெளி தான், ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்குமான இடைவெளி. அந்த சாலையில் பேசிக்கலாம். இன்னொரு ஊரை சார்ந்தவர்களை நீங்கள் அந்த ஊரை விட்டு வெளியே வர செய்து அந்த சாலையில் நீங்கள் பேசிக்கொள்ளலாம். ஆண்கள் பேசிக்கலாம், பெண்கள் பேசிக்கலாம், இன்னும் யார் வேணாலும் பேசிக்கலாம். ஒரு ஊரை சேர்ந்த பெண்கள் இன்னொரு ஊரை சேர்ந்த ஆண்களிடம் பேசிக்கொள்ளலாம். எப்போ அப்படின்னா, இந்த மாதிரி அந்த ஊரை விட்டு வெளியே, ஒரு ஊருக்கு வெளியே உள்ள, இரு ஊர்களுக்கு இடையே, அந்த ஊர்களுக்கு வெளியே, எல்லைகளுக்கு வெளியே உள்ள இந்த பொதுவான 3 வழி சாலையில் ஆண்கள் பெண்களும் யார் வேணாலும் விருப்பப்பட்டவங்ககிட்ட பேசிக்கலாம். இந்த பகுதியில் தான் ஒரு திருமணம் நடைபெறும். இந்த சாலை இருக்கல, ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இடையே உள்ள இந்த சாலையில் தான் எந்த ஒரு திருமணமும் நடைபெறும். ஏன்னா ஒரு திருமணத்தின் போது வெளியூர்காரங்கள்லாம் வர வேண்டியிருக்கும். வெளியூரில் யாராவது சொந்தக்காரங்க இருப்பாங்க, உறவினர்கள் இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, அவங்க வர வேண்டியிருக்கும். அப்போ திருமணத்துக்கு காரணம் காட்டி ஒரு ஊருக்குள் இன்னொருவர் நுழையவே கூடாது. திருமணத்துக்கு காரணம் காட்டி ஒரு ஊருக்குள் இன்னொருவர் நுழைய அனுமதி கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு அந்த ஊரில் திருமணம் நடக்குதுங்க, அதனால் நான் அந்த ஊருக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு ஊரை சேர்ந்தவர்கள் இன்னொரு ஊருக்குள் அனுமதிக்க வேண்டும் என்றால் அவர் அந்த ஊரில் யாராவது ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுருந்தால் மட்டும்தான் அவருக்கு அனுமதி கிடைக்கும். அதனால் அப்படி இல்லையா, நீ அந்த ஊருக்குள்ளே போக முடியாது. அப்படிங்கும்போது ஒரு வீட்டில் திருமணம் நடக்குதுன்னா அப்போ நாங்கள் எப்படிங்க போகிறது அப்படின்னா, அதுக்காக தான் இந்த திருமணத்தை இரு ஊர்களுக்கும் நடுவே உள்ள அந்த 3 வழி சாலையில் இரு ஊர்களுக்கும் இடையே பொதுவாக உள்ள அந்த 3 வழி சாலையில் தான் திருமணம் என்பது நடைபெறும். எந்த ஒரு திருமணமும் அங்கே தான் நடைபெறும். வேறு ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சி ஏதாவது இருக்குதுன்னா அதுவும் அங்கே தான் நடைபெறும். பார்த்துவிட்டு போகலாம், அந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு போய்விடலாம்.